ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. தேவரீர் கொடுத்திருக்கிற இந்த புதிய நாளுக்காய் கூட நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த காலை வேளையில ராஜா, நீங்க எங்களோடு பேசுங்க. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்க ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க அப்பா. உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற எங்களை நீங்க நிறைவாய் நிரப்புங்க சுவாமி. உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்களுக்குள்ள கிரியை செய்ய அப்பா, எங்களை முழுமையா நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 52:8. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தைப் போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தைப் போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். இந்த வார்த்தையை குறித்து தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதம் 52க்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த தலைப்பு என்னன்னு பார்க்கும்போது, தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியனாகிய தோவேக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின் தாவீதினால் பாடப்பட்டு ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீஸ் என்னும் சங்கீதம். அப்ப இதோடைய பின்னணியை சற்று நம்ம பார்க்கும்பொழுது இந்த வசனத்தை குறித்து நம்ம நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். அப்ப இதோட தலைப்பிலேயே என்ன சொல்லப்பட்டிருக்குது, இது எந்த சூழ்நிலையில எழுதப்பட்ட சங்கீதம்னு சொல்லப்பட்டிருக்கு. சவுல் தாவீதை கொலை செய்யும்படியாய் அவனை தேடிக்கொண்டிருக்கும் போது தாவீது அநேக இடங்களுக்கு சென்று என்ன பண்றாரு, தன் ஜீவனை தப்பித்துக் கொள்ளும்படியா போய் மறைவாய் இருக்கிறார். அப்படி மறைவாய் இருக்கும் பொழுது அபிமெலேக்கு என்கின்ற ஆசாரியன் இடத்தில தாவீதும் அவனோடு சேர்ந்தவர்களும் வந்தார்கள் என்று யார் போய் சொல்லுகிறான்னு பார்த்தா, சவுலினுடைய ஒரு அதிபதி, அது அவருடைய சேனைகளுக்கும் மற்றும் அவனுடைய வீட்டின் காரியங்களுக்கு எல்லாவற்றுக்கும் அதிபதியாய் இருக்கிற மனிதன் தான் யாருன்னா தோவேக். இந்த தோவேக்கு என்பவன் ஒரு ஏதோமியன். அவன் வந்து சவுலிடத்துல சொல்லுகிறான், இந்த மாதிரி தாவீது அபிமெலேக்கினுடைய இடத்துல அவனிடத்திற்கு வந்து விட்டான்ற செய்தியை கொண்டு போய் யார் சொல்லுகிறார்னா, இந்த ஏதோமியனாகிய தோவேக்கு சவுல் இடத்தில் சொல்லப்படுகிறார். அந்த சூழ்நிலையில தான் இந்த சங்கீதமானது பாடப்படுகிறது. இந்த முதலாவது இந்த தோவேக்கு எப்படிப்பட்டவன் என்று நம்ம இங்க தெரிந்து கொள்ளணும். இந்த தோவேக்கு என்பவன் சவுலினுடைய வீட்டினுடைய ஒரு பொறுப்பாளன் போல. அவனுடைய எல்லா காரியங்களையும் நிர்வகிக்கிறது மற்றும் இல்லாம அவனுடைய படைகள், அவனுடைய பண்ணை மற்றும் அவனுடைய எல்லாவற்றையும் கவனிக்கிற ஒரு மனிதன். அவனுடைய சொல்லப்பட்ட விதம் பார்க்கும் பொழுது அவன் மிகுந்த ஒரு நல்ல ஒரு மனிதன். நல்ல திறமைகள் உடையவன், நல்ல நிர்வாகத்தை செய்ய உடையவன், எல்லா காரியங்களிலும் சிறப்பான ஒரு மனிதன். அவனிடத்தில் மிகுந்த செல்வங்களும் உண்டு. அவன் மிகுந்த ஒரு வசதியான ஒரு செல்வந்தனாகவும் இருந்தான். ஆனால் அவனிடத்துல காணப்பட்ட ஒரே ஒரு காரியம் என்னன்னு பார்த்தா, தாவீதை சவுல் கொல்வதற்கு இவனும் கூட என்ன பண்றான், அதில் மிகுந்த ஆர்வம் உடையவனாய் தாவீது எங்க இருக்கிறான்னு அதை கண்டுபிடிச்சு சவுல் இடத்துல சொல்லுவதற்கு இவன் என்ன பண்றான், அப்படிப்பட்ட ஒரு தீய எண்ணத்தை உடையவனாய் இருக்கிறான். மற்ற எல்லா காரியத்திலயும் அவனுக்கு என்ன இருக்குது, நல்ல சுபாவங்கள் இருக்கிறது, நல்ல குணாதிசயங்கள் இருக்கிறது. ஆனா இதுல ஒண்ணுல மட்டும் பார்க்கும் பொழுது அவனிடத்துல தீமையான காரியங்கள் காணப்படுகிறது. அதை நினைத்துதான் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். இந்த சங்கீதத்துல நம்ம படிச்சு பார்க்கும்போது நன்றாய் புரியும் நமக்கு. வசனம் 1ல இருந்து நம்ம 6 வரைக்கும் நம்ம வாசிச்சு பார்க்கும்போது முழுக்க முழுக்கவே இந்த சங்கீதத்துல இந்த தோவேக்கினுடைய நிலைமையை குறித்துதான் தாவீது எழுதப்பட்டிருப்பார். நீ எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிற, ஆனால் உனக்குள்ள என்ன இருக்குது, தீமையான இந்த காரியம் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி இந்த தோவேக்கை குறித்தே இந்த முதலாவது இருக்கிற 1 முதல் இருக்கிற அந்த 5, 6 வசனங்கள் வரைக்கும் என்ன பண்ணிருக்கும், தோவைக்கு குறித்தே பாடப்பட்டதா இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த வசனம் நம்ம வாசிச்சோம் பாத்தீங்க இல்லையா, அதனுடைய தொடக்கத்துல பார்க்கும்போது முதலாவது இருக்குது, நானோ அப்படின்னு தாவீது சொல்றாரு. அப்படின்னா நம்ம பார்க்கிறோம், நான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதற்கும் நானோ என்று சொல்லுவதற்கும் வித்தியாசம் உண்டு. அப்ப நானோ அப்படின்னு சொல்லும் பொழுது மற்ற ஒருவரை குறித்து சொல்லிட்டு ஒருத்தரை பத்தி இவ்வளவு எல்லாம் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ண பிறகு நான் எப்படிப்பட்ட ஆளுன்னா அப்படின்னு தான் சொல்றதுதான் இந்த நானோ. அப்படின்னாலே இந்த முதல்ல 6 வருஷங்கள் முழுவதிலுமா யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது,
தோவேக்கை குறித்து, அவனுடைய குணாதிசயங்களை குறித்து, அவனிடத்துல காணப்படுகிற அந்த தீமையான எண்ணங்களை குறித்து தாவீது சொன்ன பிறகு, நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு தாவீது இங்க சொல்லும் போதுதான் சொல்றாரு, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். இப்ப இந்த ஒலிவ மரம் அப்படின்றது நமக்கு நன்றாய் தெரியும். ஒலிவ மரமும் சரி, ஒலிவ இலைகளும் எதற்கான ஒரு அடையாளம் என்று பார்த்தா, சமாதானத்துக்கான ஒரு அடையாளம். நம்ம தொடக்கத்திலேயே பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்துல பார்க்கும்போது, அங்க தண்ணி வெள்ளத்தினால முழங்கப்பட்ட பொழுது, அங்க மோசே என்ன பண்றாரு, ஒரு புறாவை எடுத்து வெளியே விடும் பொழுது, நோவா புறாவை வெளியே விடும் பொழுது, அந்த நோவாவை அந்த புறா எடுத்து எந்த இலையை பற்றி கொண்டு வந்ததுன்னு பார்க்கும் பொழுது, ஒரு ஒலிவ இலையை பற்றி கொண்டு வந்தது. அங்கே தண்ணீர் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, பெருவெள்ளம் வந்து ஒரு அமைதி ஏற்பட்டுருச்சு. இனி என்னதான் இருக்க போகுது, அங்கே சமாதானம் இருக்க போகிறது என்பதற்கு உதாரணமாய் அந்த புறா ஒரு ஒலிவ இலையை பற்றி கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாம, இந்த ஒலிவ மரமும் ஒலிவ இலையும் எதற்கு ஒரு ஒப்புமையாக சொல்லப்படுகிறது என்று பார்த்தா, நீதிமான்களுக்கு, கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாய் இருப்பவர்களுக்கு ஒப்புமையாய் சொல்லப்படுகிறது தான் இந்த ஒலிவ இலைகளும் ஒலிவ மரமும். அது மாத்திரம் இல்லாம, இந்த ஒலிவ மரத்தோட உள்ள விசேஷ தன்மை ஒலிவ எண்ணெய். இந்த எண்ணெய் தான் என்ன சொல்றது, மிகவும் ஒரு பரிசுத்தமானது, ஒரு தூய்மையான ஒரு எண்ணெய். இதைத்தான் நம்ம பார்க்கும் பொழுது, அங்க இருக்கக்கூடிய பழைய ஏற்பாடு நூல்கள்ல வாசிக்கும் பொழுது, அந்த ஆலயத்துல பயன்படுத்துற அந்த 7 பொன் குத்து விளக்குகள்ல, பொன் குத்து விளக்குகள்ல பயன்படுத்துகிற எண்ணெய் இந்த ஒலிவ எண்ணெயை தான் பயன்படுத்துவாங்க ஆதி நாட்கள்ல. அது மாத்திரம் இல்லாமல், ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணணும்னா, ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னாலும் ஒலிவ எண்ணெயை தான் பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உடையதுதான் இந்த ஒலிவ மரம். ஆமா, அதனுடைய இலையும். அப்ப இங்க தாவீது சொல்றாரு, நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தா, தேவனுடைய ஆலயத்தில். இப்ப ஒலிவ மரம்ன்றது அந்த நாட்கள்ல பார்க்கும் பொழுது எல்லா இடங்கள்லயும் அந்த தேசம் முழுவதிலும் காணப்படும். குறிப்பாக பார்க்குமானால், நம்ம ஒலிவ மலை என்று சொல்லுகிறோம் பாத்தீங்களா, அந்த ஒலிவ மலையில முழுவதுமா என்ன இருக்கும்னா, இந்த ஒலிவ மரங்கள் தான் அதிகமாக காணப்படும். அப்படியே அந்த மரங்கள் வெளியே இருந்தாலும் சரி, தாவீது சொல்றாரு, ஆலயத்தில் உள்ள பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். அப்ப இது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலாவது அவன் நீதியோடு நான் இருக்கிறேன். இங்க தோவேக்கு எப்படிப்பட்டவனா இருந்தான், அவனிடத்துல அதிகாரம் இருந்தது, அவனிடத்துல எல்லா செல்வங்களும் இருந்துச்சு, அவனுக்கு நல்ல நிர்வாக குணங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு, அவனுக்குள்ள ஒரு தீய எண்ணங்களும் தீய சுவாபமும் இருந்துச்சு. ஆனா இங்க தாவீது சொல்றாரு, நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்த்தா, இந்த ஒலிவ மரம் எதற்கு ஒப்புமையானது, நீதிக்கும் பரிசுத்தத்துக்கும் ஒப்புமையானதுதான் இந்த ஒலிவ மரம். அப்ப நான் தேவனுடைய ஆலயத்துல நீதிமானா இருக்கிறேன் அப்படின்றதுதான், நான் இங்க பச்சையான ஒலிவ மரமா இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது தன்னை வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரம் இல்ல, அந்த ஒலிவ எண்ணெய் எப்படி பரிசுத்தம் உள்ளதோ, அதே போல என் உள்ளத்துல என்ன இல்ல, தீங்கும் கபடும் இல்ல. நான் கர்த்தருக்குள்ள நீதி உள்ளவனாய் இருக்கிறேன், நீதியின் பாதையில நான் நடக்கிறேன் என்பதை விளக்கும் விதமாய்தான் நான் பச்சையான ஒலிவ மரமாய் இருக்கிறேன் என்று இந்த இடத்துல அவர் சொல்லப்படுகிறார். அது மாத்திரம் இல்லாமல், இரண்டாவது பகுதி சொல்லுகிறது, தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது என்று பார்ப்போமானால், தோவேக்கு சவுலின் இடத்துல பணி செய்கிறான். சவுல் யாரு, தேசத்தினுடைய ராஜாவா இருக்கிறான். அது மாத்திரமில்ல, இந்த தோவேக்கின் இடத்துல எல்லா செல்வங்களும் நிறைந்து இருக்கிறது. அவனுடைய பண்ணை நிர்வகிக்கிறான், மற்ற எல்லா காரியங்களையும் செய்யும் பொழுது அவன் எது மீது நம்பிக்கை வைக்கிறான் என்று பார்ப்போமானால், தன்னுடைய செல்வத்தின் மீதும். ஒருவேளை அவன் சவுலினிடத்துல போய் தாவீது எங்க இருக்கிறான் அவன் காட்டி கொடுக்கும் பொழுது, சவுலிடத்துல இருந்து இன்னும் கூட என்ன பெற்றுக்கொள்ளலாம், அநேக உலகத்தின் பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ளலாம், இன்னும் அதிகமான பொருளை ஈட்டலாம்னு சொல்லி அவன் நம்பிக்கையோ செல்வத்தின் மீதும், அதிகாரத்தின் மீதும், உலகத்தின் மீதும் இருந்தது. ஆனா இந்த இடத்துல தாவீது சொல்றாரு, தான் எப்படிப்பட்டவன் என்றால், நான் கர்த்தருடைய கிருபையையே என்றென்றைக்கும் நம்பி இருக்கிற மனுஷன். அப்படியானால்
உலகத்தின் காரியத்தின் மேலேயோ, எனக்கு அதிகாரத்தின் மேலேயோ, ராஜான்ற அந்த அரசாளும் பதவியின் மீதோ, இந்த எல்லா பணத்தின் மேலோ எனக்கு விருப்பம் இல்ல. அவைகள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகக்கூடியவைகள். நான் நம்புகிற காரியம் கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபை இன்றைக்கு இல்ல, என்றென்றைக்கும் இருக்கும். அதை நான் எப்போதுமே நம்பியிருப்பேன் என்றுதான் இந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்துகிறார். இதைத்தான் இந்த சங்கீதம் 52ல முதலாவது வசனத்தை வாசிக்கும் போதே சொல்லப்படுவது, பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. இது அந்த தோவேக்கை பார்த்துதான் சொல்கிறார். பலவானே, அவனிடத்துல எல்லாம் உண்டு. நீ பொல்லாப்பில் போய் பெருமை பாராட்டுகிறாய். ஆனா தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. அதுக்கு முடிவே இல்லை. இந்த பொருட்கள் எல்லாம் ஒரு நாள் இன்றைக்கு இருக்கலாம், அவை அழிந்து போகலாம். பதவி பட்டங்கள் இன்றைக்கு இருக்கலாம், ஆனா அவை அழிந்து போகலாம். செல்வங்கள் இன்றைக்கு திரளாக இருக்கலாம், ஆனா அழிந்து போகலாம். ஆனா தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. அது ஒரு நாளும் அழிந்து போகாது. அதையே நான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லி இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்துல நமக்கு 2 கம்பேரேட்டிவான கேரக்டர்ஸ் நம்ம பார்க்கிறோம். 2 கேரக்டர்களை இந்த இடத்துல நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட முடியுது. முதலாவது ஒன்று, ஏதோமியனாகிய தோவேக்கினுடைய குணாதிசயங்களையும் கேரக்டர்ஸையும் காட்டுறாங்க. 2வது, கர்த்தருடைய பிள்ளையாகிய தாவீதுடைய சுபாவங்கள் எப்படி என்பதை 2மே நம்ம இடத்துல நம்ம கண்களுக்கு முன்பதாக இந்த ஒரு சங்கீதத்திலேயே காட்டப்பட்டிருக்குது. தோவேக்கு எதை நம்பி இருந்தா அவன் எப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவனா இருந்தான் என்றதும், தாவீதினுடைய குணாதிசயம் எப்படி உள்ளது, அவன் எதையே நம்பி இருந்தான் என்றையும் இரண்டையும் என்ன பண்றாங்க, வேறுபடுத்தி நம்ம முன்னாடி காட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட நம்ம இந்த 2 சுவாபங்கள்ல எந்த சுவாபத்தை உடையவர்களாய் இருக்கிறோம்? தோவேக்குன்ற மனுஷன் ஒரு நல்ல மனுஷன்தான். ஆனா அவனிடத்துல உலகத்தின் காரியத்தின்படி எல்லா காரியங்களும் இருந்தது. பணம் இருந்தது, செல்வம் இருந்தது, அவனிடத்துல பெரிய மனிதர்களுடைய தயவு இருந்தது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாய் செய்கிற தீய எண்ணம் அவனிடத்துல காணப்பட்டது. இந்த ஒரே ஒரு சுவாபம் இருப்பதனால அவனுடைய முற்றிலுமான வாழ்க்கை என்ன ஆயிருது, கர்த்தருக்கு விரோதமாய் மாறி போகுது. அந்த மாதிரி இன்றைக்கும் கூட நாமும் அநேக காரியங்கள், நன்மையான சுவாபங்கள் நம்ம இடத்துல இருந்தாலும் ஏதாக்கிலும் ஒரே ஒரு சுவாபம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஒருவேளை நம்ம இடத்துல இருந்துப்போமானால் அதை இன்றைக்கு நம்ம மாற்றிக்கொள்ளணும். தாவீதை போல நாமும் அந்த ஒலிவ மரத்தினுடைய மரத்தை போலையும் அந்த இலையை போலையும் நீதிமானாகவும் பரிசுத்தமாகவும் நம்மளும் காணப்படும். நம்ம ஒரு சின்ன விஷயம் தானே, இதனால என்ன ஆண்டவருக்கு நமக்கு இதாயிர போகுது, நான் 90% நல்லவனா இருக்கிறேனே நம்ம நினைக்கலாம். ஆனா கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது அந்த 1% நம்ம இடத்துல பாவமோ தீய சுவாபமோ இருக்குமானால் அதை நம்ம விட்டு விலகணுன்றதுதான் அவருடைய விருப்பமா இருக்கு. இந்த காலை வேளை நம்மை நாமே நம்ம தியானித்து பார்ப்போம், நிதானித்து பார்ப்போம், நம்மை நாமே நம்ம அலசி பார்ப்போம். என் இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது இருக்குமானால் அதை நம்ம விட்டு விட்டு தேவனுக்கு பிரியமாய் தாவீதை போல அந்த பச்சையான ஒலிவ மரமாய் ஆண்டவரை என்னையும் மாற்றுங்க. நம்முடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரமாய் இருக்கிறது போல நானும் இருக்கணும் அப்பான்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னிடத்துல காணப்படுகிற அப்படிப்பட்ட சுவாபங்களை எடுத்து போடுங்க. முற்றிலுமா என்னை தூய்மையாக்குங்கன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் தாவீதை பச்சையான ஒலிவ மரமாய் வைத்திருந்தார் போல் நம்மையும் எல்லா இடத்துலயும் நம்ம போகிற இடத்துலாம், நம்ம வேலை செய்யற இடங்கள்ல, நம்முடைய உற்றார் உறவினர் மத்தியில, நம்ம குடும்பத்துல மத்தியில நம்ம பச்சையான ஒலிவ மரமாய் ஆண்டவர் வைப்பார். இந்த காலை வேளையில தேவன் நம்மோடு தருகிற இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிப்போம், அதை முற்றிலுமாய் கை கொள்வோம். அது மாத்திரம் இல்லாமல் தேவனுடைய கிருபையவே என்றென்றைக்கு நம்ம சார்ந்திருப்போம். உலகத்தின் காரியத்தினால அல்ல, பணத்தையோ செல்வத்தையோ நம்முடைய சரீர பலத்தினால அல்ல, எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடிக்க என் தேவனுடைய கிருபை எனக்கு போதுமானதா இருக்குது. அந்த கிருபையை மாத்திரமே நான் நம்புவேன்னு சொல்லி தாவீது ஒரு ராஜா தான், அவன் ஒரு யுத்த வீரன் தான். ஆனாலும் கூட அவன் கர்த்தருடைய கிருபையை மாத்திரமே சார்ந்து இருந்தான். நாமும் கூட தேவனுடைய கிருபையை மாத்திரமே நம்ம சார்ந்து இருப்போம். நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமான ஒரு காரியத்தை இந்த காலை வேளையில் ஆண்டு தந்திருக்கிறார். அதை அபியாசப்படுத்துவோம். அதன்படி நம்ம நடக்க முயற்சி செய்யும் போது இந்த ஆசீர்வாதம் நிச்சயமா நம்மேலும் வந்து தங்கும். நிச்சயமாகவே இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை நம்ம கொடுத்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அப்பா, நீர் எங்களோடு பேசின உங்களுடைய வார்த்தைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட நமக்கு பிரியமில்லாத சுவாபங்கள் இருக்குமானால் ஆண்டவரே இந்த காலை வேளையில அதை எங்களை விட்டு நீங்க எடுத்து போடுங்க. தாவீதை போல
ஆண்டவரே எங்களையும் உமக்கு பிரியமுள்ள ஒரு பச்சையான ஒலிவ மரமாய் உம்முடைய ஆலயத்துல எங்களை வைங்க ஏசப்பா. அதே போல என்றென்றைக்கும் உம்முடைய கிருபையவே நாங்க சார்ந்து இருக்கணும் அப்பா. எங்களுடைய பலத்தின அல்ல ஆண்டவரே. மற்ற எங்களுடைய எல்லா தாளந்துகள் அல்ல ஆண்டவர். உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானது ஆண்டவரே. அந்த கிருபையே நம்பியிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை காத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன் ஆமேன். ஆண்டவர் பேசுற நல்ல வார்த்தைக்கு நாம நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே எங்களில் இருக்கிறதான தகப்பனே அப்பா, அப்பா அந்த ஓவைக்கு போல ஏதாவது தகப்பனே அப்பா குணங்கள் இருந்தால் தயவாய் மாற்றி போடுங்க. அப்பா ஒளிவு மர கன்றுகளை போல நாங்கள் தகப்பனே அப்பா இருக்க என் தேவன் தாமே கிருபை செய்வீராக சுவாமி. அப்பா நீர் பேசுன இந்த நல்ல வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். இல்லை தாழ்த்தி இந்த காலத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுதும் நீர் எங்களோடு கூட இருங்க ராஜா. இசப்பா நாங்கள் அப்பா இந்த உலகத்திற்குள்ள செல்லும் போது அப்பா எந்த பாவங்களும் அப்பா எந்த தகப்பனை பிசாசின் தந்திரங்களும் அப்பா எங்களை தகப்பனே அப்பா நெருங்காதபடி என் தேவன் தாமே நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. நாளுக்குரியதான ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவருக்கும் தாங்க கைட்டு செய்ய போறதான எல்லா காரியங்களையும் என் தேவன் தாமே கூட இருந்து அப்பா இதனுடைய ஆசீர்வாதமாய் நீ தரப்போவதற்காய் மாற்றி தரப்போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா நீரே அப்பா இதனுடைய தகப்பனே உங்க காரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏசுன்னு கேட்கின்ற தகப்பனே ஆமேன் ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன்.